الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 5 விஷயங்களை, 5 பொருட்களை அல்லாஹ் மிகவும் சிறப்புக்குரியதாக தந்திருக்கிறான். அந்த 5ஓடு சேரக்கூடியவைகளும் சிறப்புகளை பெறுகிறது. அந்த 5க்கும் தனிச்சிறப்புகள் உண்டு. அந்த 5ஓடு யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களும் அதன் மூலமாக சிறப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். 1, அல்லாஹ் நம்மை படைத்து நமக்கான அனைத்து தேவைகளையும் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் புகழுக்குரியவன், சிறப்புக்குரியவன். அவனுடைய அந்தஸ்துக்கு நிகராக யாரும் இல்லை. அவ்வளவு உயர்வுக்குரிய அல்லாஹ்வுக்கு என்று தனிச்சிறப்புகள் ஏராளம் உண்டு. அவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், அவனோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், எல்லா நேரத்திலேயும் அவனுடைய நினைவோடு திக்ரோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதன் மூலமாக சிறப்புகளை தருகிறான். அல்லாஹும் சிறப்புக்குரியவன். அவனோடு யார் சேருகிறார்களோ, அவனோடு யார் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சிறப்புகளை தருகிறான். என்ன சிறப்புகளை தருகிறான்? அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்கிற சிறப்புகளை அல்லாஹ் அவனுக்கு, அந்த மனிதர்களுக்கு தருகிறான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று ஒரு கூட்டம் உலகத்திலே உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுவோடு தொடர்பில் இருப்பார்கள். அல்லாஹும் தனிச்சிறப்புக்குரியவன். அவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களும் சிறப்புகளை பெறுகிறார்கள். அவுலியா உல்லாஹ் என்ற உயர்ந்த அந்தஸ்தை, சிறப்புகளை அந்த மனிதர்கள் பெறுகிறார்கள். 2வது, அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய இறை தூதர்கள், நபிமார்கள். அவர்களுக்கு என்று தனிச்சிறப்புகள் உண்டு. மனிதர்களில் அவர்கள் புனிதர்கள். அவர்களை பற்றி திருக்குர்ஆன் நிறைய செய்திகளை சொல்லுகிறது. நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு. இதே போன்று ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அல்லாஹ் சிறப்புகளை தந்திருக்கிறான். எனவே நபிமார்கள் சிறப்புக்குரியவர்கள். அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் சிறப்புகளை தருகிறான். என்ன சிறப்பை தருகிறான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அதே போன்று அல்லாஹும் அந்த மனிதர்களை பொருந்திக் கொண்டான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இது நபிமார்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய, நபிமார்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அதே போன்று மூன்றாவது குர்ஆன். குர்ஆனுக்கு என்று தனிச்சிறப்புகள் ஏராளம் உண்டு. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலேயே சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவ்வளவு ஏராளமான சிறப்புகள் திருக்குர்ஆனுக்கு உண்டு. அந்த திருக்குர்ஆனோடு அனுதினமும் யார் தொடர்பில் இருக்கிறார்களோ, அது மனனம் செய்து தொடர்பில் இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய விளக்கங்களை அறிந்து தொடர்பில் இருந்தாலும் சரி, அல்லது அவைகளை சதாவும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாட்களும் ஓதிக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று தனிச்சிறப்புகள் ஏராளம் உண்டு. திருக்குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்றெல்லாம் ஏராளமான ஹதீஸுகள் திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லுகிறது. நான்காவது மஸ்ஜிதுகள். அல்லாஹ்வினுடைய இறையில்லமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் வீடு என்று நாம் அழைக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல்களுக்கு என்று தனி சிறப்புகள் ஏராளம் உண்டு. பள்ளிவாசலுக்கு என்று தனியான மகத்துவம், தனியான சிறப்புகள் என்பது ஏராளம் உண்டு. அந்த மஸ்ஜிதோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களும் சிறப்பு பெறுகிறார்கள். எப்படி பள்ளிவாசலுக்கு என்று தனி சிறப்புகள் உண்டோ, அதே போன்று பள்ளியோடு யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான். அவர்களுக்கு என்று தனி சிறப்புகள் உண்டு. ஐந்தாவது இந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம், உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிபாட்டினுடைய கொள்கைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத எத்தனையோ பொருள்களை தெய்வங்களாக வணங்கக்கூடிய நிலைகள் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மார்க்கத்தோடு யார் தொடர்பு கொள்கிறார்களோ, யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். அவர்களுடைய சிறப்புகள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு சொர்க்கம் உண்டு. இது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி. இப்படி இந்த 5 பொருள்கள், இந்த 5 விஷயங்கள் ஐந்தும் தனிச்சிறப்புக்குரியவை. அந்த 5ஓடு யாரெல்லாம் தொடர்பு பெறுகிறார்களோ, யாரெல்லாம் தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களும் சிறப்பு பெறுகிறார்கள். இவைகளில் நாம் இன்றைக்கு கவனிக்க இருக்கக்கூடியவை நாம் 4வதாக குறிப்பிட்ட மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரியவை, அந்தஸ்துக்குரியவை. அவைகளுக்கென்று தனி சிறப்புகள் உண்டு. மிக அழுத்தமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறார், நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியவை. எந்த ஒரு மனிதனும் சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த மனிதனும் என் சொத்து என்று சொல்ல முடியாது. எந்த மனிதனும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயையோ பாய் குச்சிகளை கூட தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குரியவை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அல்லாஹ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான் இவைகளை பயன்படுத்த முடியுமே தவிர இது அல்லாத வேறு எந்த வழியிலையும் பயன்படுத்த முடியாது. அப்படி ஒருவன் மீறி பயன்படுத்தினால் அவன் மார்க்கத்தின் பார்வையில் அவன் குற்றவாளி.
நம்முடைய பார்வையில் அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் அவன் குற்றவாளி, அவன் தவறிழைத்து விட்டான். அந்த தவறுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக கேள்வி கேட்பான், பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசலினுடைய கண்ணியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தி. இது அல்லாஹ்வுக்குரியவை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய வார்த்தை. இந்த மஸ்ஜிதோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஏராளமான சிறப்புகளை பெறுகிறார்கள். தொழ வருபவர்கள், தொழுகக்கூடியவர்கள், அதே சமயம் இதற்கு எல்லா விதமான பணிகளும் செய்யக்கூடியவர்கள் எல்லா விதமான சிறப்புகளையும் பெறுகிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு அழுத்தமான நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அத்தனை செய்திகளும் உண்டு. ஹதீஸில் ஒரு செய்தி வரும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்மணி பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி மரணித்து போனாள். வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்கிறார்கள், எங்க ஒரு பெண் பள்ளியை வந்து சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாளே, அந்த பெண் எங்க என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பெண்ணினுடைய வஃபாத்தினுடைய செய்தி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தி இருக்க வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் அந்த பெண் வஃபாத்தான செய்தியை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி ஜனாஸா தொழுகை தொழுதார்கள். ஹதீஸ்கள் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி சுவனத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னத்தி. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த பெண் சுவனத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். எதற்கு தெரியுமா? வேற காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த பெண்மணி பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொண்டாள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. காரணத்தையும் சொல்லுகிறார்கள் ஹதீஸ்ல. அந்த பெண் சுவனத்தில் இருப்பதை பார்த்தேன். ஏன் அந்த பெண் சுவனத்தில் இருக்கிறாள் என்றால், அந்த பெண்மணி பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொண்டாள். அந்த காரணத்தினால் அந்த பெண் சுவனத்தில் இருப்பதை கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் மஸ்ஜிதினுடைய சிறப்புகள் புரிந்து கொள்ளணும். இபாதத்துகள் சுவனத்தை பெற்றுத் தருதல் என்பது வேறொன்று. ஆனால் இங்கு பள்ளிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது கூட சுவனத்தை பெற்றுத் தருகிறது என்றால், அல்லாஹ் மஸ்ஜிதை எந்த அளவுக்கு நேசிக்கிறான், எந்த அளவுக்கு பிரியம் கொள்கிறான், அங்கே தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு என்று எவ்வளவு தனி சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் கவனத்தோடு யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு வந்து ஒரு பயணத்திலிருந்து வந்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில மாட்டி விட்டாங்க. விளக்கு மாதிரியான ஒரு பொருள். அது அப்படியே வெளிச்சத்தை தந்தது மஸ்ஜித் நபவியில. அதுவரை மஸ்ஜித் நபவியில் விளக்கு இல்லை, எரிக்கப்படாமல் இருந்தது. இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேர நிலையில் தான் மக்ரிபுடைய இஷாவுடைய தொழுகைகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. முதலாக கொண்டு வந்து ஒரு விளக்கு போன்ற ஒன்றை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அது வெளிச்சத்தை தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்ததும் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நவ்வரத்தல் இஸ்லாம் நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், தோழரே, நீங்கள் இந்த மார்க்கத்தையே வெளிச்சப்படுத்தி விட்டீர்கள், இஸ்லாத்திற்கு நீங்கள் ஒளியை தந்து விட்டீர்கள். நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் உம்மையும் வெளிச்சப்படுத்துவான், உம்மைக்கும் பிரகாசத்தை தருவான். இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உம்மையும் வெளிச்சமாக்கி வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த துஆ, எந்த காரணத்தை கொண்டு துஆ செய்கிறார்கள்? பள்ளிவாசலை பிரகாசமாக ஆக்கியதற்காக வேண்டி. அதுவரை இல்லாத ஒன்று முதலாக பார்த்த பொழுது
பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம். மஸ்ஜித் நபவி பிரகாசமாக தெரிந்த பொழுது ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள் அந்த சஹாபிக்கு. அப்படி என்றால் எந்த அளவுக்கு சிறப்புகளை மஸ்ஜிதுகள் பெற்றுத் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு நாம் செல்லலாம், ஆனால் நாம் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்குமான நன்மை என்பது பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எங்கும் கிடையாது. கடைவீதிக்கு போலாம், எங்க வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம். ஆனால் சிறப்பு என்பது, உயர்வு என்பது நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும், ஒரு எட்டுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு எட்டுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான், நன்மையை தருகிறான். இது எதற்கு கிடைக்கிறது? வேறு எதற்கும் இல்லை, மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதன் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்து விட்டு மஸ்ஜித் வீட்டில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி அவன் வருகிறான் என்றால், கானத் கத்வாதஹு இஹ்தாஹுமா தஹுத்து கத்தியத்தன் வல் உக்ரா தர்ஃபு தரஜத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டிற்கு அவனுடைய பாவங்கள், ஒரு தவறு மன்னிக்கப்படுகிறது, இன்னொரு எட்டுக்கு அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எதற்கு? பள்ளிவாசலை நோக்கி வரும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், வேறு எந்த உணர்வுகளும் இல்லாமல், முழுக்க முழுக்க இபாதத்தினுடைய அடிப்படையில் பள்ளிவாசலை நிய்யத்தாக வைத்து ஒரு மனிதன் வீட்டில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்தை தருகிறான். நாம் யோசித்து பார்க்கணும், எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு சிறப்புகளை பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தினுடைய அர்ஷினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த ஒரு நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தந்து அவர்களை பாதுகாப்பான். 7 மனிதர்கள். அந்த 7 மனிதர்களில் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன், எந்த மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்போடு இருக்கிறதோ, பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழலை தருகிறான். எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தை! அல்லாஹ் தன் வீட்டை உள்ளத்தால் நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ் தரக்கூடிய உயர்வு. என்னுடைய வீட்டை நீ நேசிக்கிறாயா, என்னுடைய வீட்டை நீ பிரியம் கொள்கிறாயா, எனவே உனக்கு நான் இந்த அந்தஸ்தை தருகிறேன், என்னுடைய அர்ஷின் நிழலை நாளை மறுமையில் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தருகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்படி ஏராளமான சிறப்புகளை, ஏராளமான அந்தஸ்துகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான் பள்ளிவாசல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு எதை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், பள்ளியோடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நீங்கள் பள்ளியின் தொடர்பை விட்டும் நீங்கள் தள்ளி இருந்தீர்கள் என்றால் உங்களை ஷைத்தான் சாப்பிட்டு விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் பள்ளியோடு ஒவ்வொரு சமயத்திலையும் நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும் என்றால், ஷைத்தான் உங்களை சாப்பிட்டு விடுவான். ஆடுகளை வேட்டையாடுவதை போன்று, ஓநாய்கள் எப்படி ஆடுகளை வேட்டையாடுமோ அதே போன்று ஷைத்தான் மனிதர்களை வேட்டையாடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் இது போன்ற சமயங்களில் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நீங்கள் 3 நீங்கள் அவசியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் உங்களை அபகரிப்பதிலிருந்து, உங்களை சாப்பிடுவதிலே இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நீங்கள் 3 அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும். வஅலைக்கும் பில் ஜமாஅத்தி வல் ஆமத்தி வல் மஸ்ஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1, நீங்கள் கூட்டாக ஜமாஅத்தோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், தனித்து இருந்து விடாதீர்கள். 2வது, பொதுமக்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள். 3வது, வல் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு நீங்கள் தொடர்பில் இருங்கள். நீங்கள் பள்ளியோடு தொடர்பில் இருந்தால்தான்
நீங்கள் ஷைத்தானிடத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பை பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. பள்ளியினுடைய தொடர்பு நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் அப்பொழுது என்ன நிலை ஏற்படுகிறது என்றால், ஷைத்தான் நம்மை அபகரித்து விடுகிறான், ஷைத்தான் நம்மை கட்டுப்படுத்தி விடுகிறான். எனவே அவனுடைய சொல்லும் செயலும் நம்முடைய செயல்களாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பள்ளியோடு தொடர்பில் இருங்கள். அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வீர்கள். அதனால்தான் இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா நிலையிலும் சரி பள்ளியோடு தொடர்பில் இருப்பதை ஆதிகாலம் முதற்கொண்டு தொடர்பு படுத்தியே வந்திருக்கிறது. இந்த சமுதாயத்தை மார்க்கம் தனித்து விடவே இல்லை. எந்த இடத்திலும் சரி, எல்லா நிலைகளிலும் சரி, சமுதாயம் இந்த மார்க்கம் பள்ளியோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகளைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஒரு கஷ்டம், ஒரு கடன் தொல்லை, ஒரு வறுமை என்ன வந்தாலும் சரி, நீ பள்ளியோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய செய்திகள் உண்டு, ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மக்கள் வரக்கூடிய நிகழ்வுகள், ஏழை மக்கள் வரக்கூடிய நிகழ்வுகள், வறுமையில் பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பசியினுடைய தன்மையை போக்குவதற்காக வேண்டி எங்கு வந்து நிற்பார்கள் என்றால் மஸ்ஜித் நபவியில வந்துதான் நிற்பார்கள். கடனாளிகள் கடன் கொடுக்க முடியல, எங்கு வந்து நிற்பார்கள்? பள்ளிவாசல்ல வந்து நிற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை மனிதர்களுக்குமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். பள்ளியினுடைய தொடர்பை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்தவே கிடையாது. காலம் முழுக்க அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து கொடுத்தார்கள். மார்க்கம் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள், கல்வியினுடைய நிலைப்பாடுகள், அதே சமயம் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய செய்திகள், இதுபோன்ற ஏராளமான என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் எங்கே இருந்து வெளியில் செல்லும் என்றால் பள்ளிவாசல்ல இருந்துதான் வெளியில போகும். இது ரசூலுல்லாஹினுடைய வழமை. அதை தொடர்ந்து சஹாபாக்களும் பள்ளியை மையமாக வைத்துத்தான் அத்தனை செய்திகளும் செய்திருக்கிறார்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட வரலாறு அதனை சொல்லுவார்கள். நான் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன். அந்த தவணை முடிவதற்குள்ளாக என்னிடத்திலே வந்து கடன் கேட்டான், கொடுக்க முடியவில்லை. இன்னும் 4 நாள் அவகாசம் இருக்கிறது என்று அவனிடத்திலே நான் சொன்னேன். பிலாலே, உணர்ந்துகள், உனக்கு நான் எதற்கு கடன் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? நீ என்னிடத்திலே வாங்கிய கடனை நீ திரும்ப செலுத்தக்கூடாது, திரும்ப தரக்கூடாது. தராமல் நீ இருந்து விட வேண்டும். உன்னை நான் மீண்டும் அடிமையாக வாழச் செய்வேன். எப்படி நீ அடிமையாக இதற்கு முன்னால் வாழ்ந்தாயோ அதே போன்று மீண்டும் உனக்கு அவனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உனக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன் என்றான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இன்னும் 4 நாள் அவகாசம் இருக்குது, அதற்கு பின்னால் பார்த்துக்கலாம், போன் அனுப்பி வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில இருந்தாங்க. வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி என்னை எச்சரிக்கை செய்துவிட்டு செல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு மௌனமாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹுவை ஆள் விட்டு அனுப்பி விடுகிறார்கள். வரும்போது சொல்லுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வரும் பொழுதே பார்க்கிறார்கள் ஒரு 4 ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் மீது பொருள்கள் சுமத்தப்பட்டு பொருள்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 4 ஒட்டகம் மஸ்ஜித் நபவியினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறது பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு உள்ளே வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலே, வெளியில 4 ஒட்டகம் இருக்கிறது. அந்த 4 ஒட்டகத்தின் மீதும் பொருள்கள் இருக்கிறது. அந்த 4ஐயும் நீங்கள் எடுத்துட்டு போங்க, ஓட்டிட்டு போங்க. உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கடன்களை எல்லாம் கொடுத்து விட்டு இனி மக்கள் யார் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தேவையுள்ளவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொடுத்து விட்டு வாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
நான் அந்த 4 ஒட்டகத்தையும் ஓட்டிக்கொண்டு சென்றேன். எனக்கான கடன்களையும் நான் அதிலிருந்து அடைத்துக் கொண்டேன். அடைத்துவிட்டு மதீனாவில தேவையுள்ள மக்களுக்கெல்லாம் அதிலிருந்து பொருள்களை எடுத்துக் கொடுத்து விட்டேன். எடுத்துக் கொடுத்து விட்டு 2வது நாள், 2 நாட்களாக நடக்கிறது. 2வது நாள் ரசூலுல்லாஹை வந்து சந்திக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் இதுவரை வீட்டுக்கு போகாமல் மஸ்ஜித் நபவியிலேயே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சென்று சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இது போன்ற மீதம் கொஞ்சம் இருக்கிறது. பிலாலே, என் மீது குறையை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள், அதையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். முழுமையாக நீங்கள் அதை காலி செய்துவிட்டு எல்லா பொருள்களையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். மீண்டும் சென்று அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தேன். 3வது நாள் ஆகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரை தன்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகல. அதுவரை தன்னுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவில்லை. நான் வந்து எல்லா பொருள்களையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருந்து வெளியிலே வந்து தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தில் மஸ்ஜித் என்பது அவ்வளவு மிக முக்கியமான அஸ்திவாரமாக சமுதாயத்துடைய ஆணிவேராக பார்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா செயல்களுக்குமான தீர்வுகளை சொல்லும் இடமாக மஸ்ஜிதுகள் இருந்திருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை சொல்லும் இடமாக மஸ்ஜிதுகள் இருந்திருக்கிறது. எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் என்பது வெறும் நம்முடைய வீட்டினுடைய கட்டிடத்தை போன்ற ஒரு கட்டிடம் அல்ல. இது அன்னல் மசாஜித் லில்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வீடு. இது அல்லாஹ்வினுடைய வீடு. எந்த தனிநபர்களுக்கும் சொந்தமானவை இல்லை. யாரும் இதனுடைய எந்த ஒரு பொருளையும், ஒரு செங்கலையும், ஒரு லைட்டையும், ஒரு ஃபேனையும் உரிமை கொண்டாட முடியாது. உங்களுடைய கையில் அது இருந்திருக்கலாம். இது பள்ளிக்கு நான் தருகிறேன் என்று நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அடுத்து நீங்கள் சொல்லி காண்பிப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை இந்த மார்க்கத்தில். அப்படி நீங்கள் சொல்லி காண்பித்தீர்கள் என்றால் அது நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தது இல்லை, உங்களின் சுயநலத்திற்காக வேண்டி நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதனுடைய நன்மைகளை ஒருபொழுதும் பெற முடியாது. அவருடைய நன்மைகளை ஒருபொழுதும் தர முடியாது, பெற முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் மஸ்ஜிதுகளுக்கு செய்தாலும் சரி, சொல்லி காண்பிக்காமல் இருக்கும் வரைதான் அல்லாஹ்விடத்திலே அதற்கான வெகுமதிகளை, கூலிகளை பெற முடியும். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த பள்ளிக்காக வேண்டி ஒரு செங்கலை கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி பெரும் மாளிகையை சொர்க்கத்தில் தருவான். எப்பொழுது தெரியுமா? அதை நீங்கள் ஒருபொழுதும் சொல்லி காண்பிக்காத பொழுது. சொல்லி காட்டிவிட்டோம் என்றால் என்னால் தான் நடந்தது, நான் இருப்பதினால் தான் நடந்தது என்று எந்த நிலையிலாவது அந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு விடும் என்றால் அப்பொழுது நாம் குற்றவாளியாக மாறிவிடுகிறோம். அப்பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம், அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பது மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு என்னும் பொழுது இங்கே அல்லாஹ்விற்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பேச்சுக்களும் செயல்களும் பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடாது. அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கும். ஒரு வீட்டுக்கு நாம் விருந்தாளியாக போறோம், போனோம்னா என்ன நடக்கும்? அங்க போய் நம்முடைய வீடு மாதிரி நம்ம உரிமை கொண்டாட முடியுமா? முடியாது. அவர் எங்க உட்கார சொல்றாரோ அங்க உட்காருவோம். வாங்க உட்காருங்க, ஹால்ல காட்டுவார், உட்காருங்கன்னு சொல்லுவார், உட்கார்ந்து இருக்கும். ஏதாவது பொருள்கள் கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிடுவோம். என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு குறித்த நேரம் வரை நாம் அந்த இடத்தில் இருந்து இடம் நகராமல், அந்த இடத்துல இருந்து இடம் நகராமல் அங்கேயே உட்கார்ந்திருந்து பேசிவிட்டு வெளியில வர்ற நேரத்துல வெளியில வந்து விடுவோம். எப்படி அடுத்தவருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது எவ்வளவு கண்ணியத்தையும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுத்து பாதுகாக்கிறோமோ அதே போன்று தான் இந்த அல்லாஹ்வினுடைய வீடு. இந்த வீட்டில் அல்லாஹ்வினுடைய பேச்சுக்களை தவிர, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை தவிர வேறு எதற்கும் இங்கு சப்தங்கள் எழக்கூடாது. வேறு எதற்கும் இங்கு சப்தங்கள் எழுவதற்கு அனுமதி இல்லை. நியாயமாகவே இருந்தாலும் சப்தமிட்டு கேட்பதற்கு பள்ளிவாசலுக்குள்ள அனுமதி இல்லை. நியாயமாகவே இருந்தாலும் இது மார்க்கத்தினுடைய வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் ரொம்ப கடுமையான எச்சரிக்கையான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ரசூலின் வார்த்தைகள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மஸாஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத் நாள் என்பது வராது. எதுவரை தெரியுமா? பள்ளிவாசலில் மக்களுடைய சத்தங்கள் எழாத வரை வராது.
ஒருவருக்கொருவர் சப்தங்கள் இட்டுக் கொள்வார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு மனிதனின் பொருள் காணாமல் போனாலும் கூட பள்ளிவாசலுக்குள்ள அங்கும் எங்கும் அலைந்து தேடுவதற்கு கூட அனுமதி இல்லை. நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நம்முடைய சொந்த சரக்குகள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது வாலதன் ஃபில் மஸ்ஜிதி ஃபல்யகுல் லா ரத்தஹல்லாஹு அலைக ஃபைன்னல் மசாஜித லா துப்ன லிஹாதா. ரசூலுல்லாஹ் கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பொருள் காணாமல் போய்விட்டது என்று அவன் மஸ்ஜிதுக்குள்ள அங்கும் இங்கும் அலைந்து தேடிக் கொண்டிருக்கிறான் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொருளை திரும்ப தராமலே இருக்கட்டும் சொல்லுங்க. நீங்க ஏதாவது பொருளை தேடிட்டு இருந்தா நீங்க என்ன சொல்லுங்க, அல்லாஹ் ஒரு பொருளை திரும்ப கொடுக்காமலே இருக்கட்டும். ஃபைனல் மசாஜித லம் துப்ன லிஹாதா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, பள்ளிவாசல் இதுக்கெல்லாம் கட்டப்படவில்லை. பள்ளிவாசல் உன் பொருளை காணாம போச்சுன்னு சொல்றக்காண்டி இங்க வந்து அங்கும் இங்கும் அலைந்து தேடுவதற்காக வேண்டி கட்டப்படல. உன் பொருளை நீ பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கும் இங்கும் அலைவதற்கான அனுமதியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரவில்லை என்றால் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் இங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நியாயத்தை கூட நாம் இங்கு சப்தமில்லாமல் தான் பேச வேண்டும் என்பதை நாம் நினைவுக்கு படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து சொல்லுகிறோம். அதே போன்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 2 மனிதர்களுடைய சப்தங்கள் பள்ளிவாசலுக்குள்ள. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மஸ்ஜித் நபவியினுடைய வாசல்ல நின்றுட்டு இருந்தார். ஒரு கல்லை எடுத்து சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஒரு பொடி கற்களை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எறிந்தாங்க. திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தால் உமர் ரலியல்லாஹு, உள்ளுக்குள்ள 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த 2 பேரும் கூப்பிடுங்க. அந்த 2 மனிதர்களை சைக்கிளை செய்து இதுக்கு ஃபதி பிஹாதை 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. 2 பேரும் வந்தாங்க. வந்ததற்கு பின்னால் வமின் ஐன அன்துமா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள்லாம் தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் உள்ளூர்காரனா மட்டும் இருந்திருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு நான் தண்டனை கொடுத்திருப்பேன். நீங்கள் இருவர்களும் உள்ளூர்வாசிகளாக நீங்கள் இருந்திருந்தால், மின் அஹ்லில் பலத், இந்த ஊர்வாசிகளாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை நான் தண்டித்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, துர்ஃபானி அஸ்வாத்துகுமா ஃபில் மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய பள்ளிவாசல்ல நீங்கள் என்ன சப்தங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த 2 மனிதர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்த செய்திகள் ஹதீஸ்கள்ல உண்டு. எனவே இது அல்லாஹ்வின் வீடு, இந்த வீடுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இங்கு அல்லாஹ் எப்படி வர வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதன்படித்தான் நாம் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டுமே தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் மஸ்ஜிதுக்கு வெளியில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். நியாயத்தை கூட இங்கு சப்தமிட்டு கேட்பதற்கு அனுமதி இல்லை என்கிற செய்திகளும் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதனால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவும் மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதத்தில் இருந்துவிடக் கூடாது. இது அல்லாஹ்வின் வீடு, இது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நாம் குறைத்து விட்டோம் என்றால் நாம் பாவிகளாக ஆகிவிடக் கூடாது என்கிற கடுமையான கவனத்திற்கும் சில செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். எனவே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா வரக்கூடிய நாட்களை நமக்கு சுமூகமான, பாதுகாப்பான, எல்லாவிதமான நலவுகளை தரக்கூடிய, நம்முடைய மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.